நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தாங்க ஓய் பேசுகிறேன். சீக்கிரம் வீடியோ பார்த்தோன்னா வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ அப்படி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஆக்சுவலாக வந்து தம்ப்நெயில் என்னென்னா வந்து ரொம்ப பேருக்கு வந்து தெரியாது தம்ப்நெயில் என்னன்னா. ஸோ வந்து நம்ம வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த வீடியோ என்ன இருக்கிறோ அந்த தம்ப்நெயில் நம்ம போடுவோம், நம்ம ஒரு ஃபோட்டோ மாதிரி. ஸோ அதை தான் வந்து தம்ப்நெயில் அதை வந்து எப்படி கிரியேட் பண்ண மாஸ்டர் பீஸாக எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ ஈஸி ஸ்டெப்ஸில் கிரியேட் பண்ணுறது, இன்னும் வந்து ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணாத ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸில் வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ சேனலுக்கு என்ன பண்ணி சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி போகிற ரிசன்னு நோடிச்சுக்கணும். வீடியோ வந்து எங்கே ஸ்கிப் பண்ணாத வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து க்ளீனாக புரியும். பை சான்ஸ் வந்து எங்கன்னா சென்டரில் வந்து ஸ்கிப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக க்ளீனாக கற்றுறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். தம்ப்நெயில்னு வந்து நம்ம ஆடியன்ஸை வந்து நம்ம ஏமாற்றக்கூடாது எப்பவுமே. நம்ம அந்த வீடியோவில் என்ன இருக்கோ வந்து அதை தான் வந்து நம்ம தம்ப்நெயிலில் வைக்க போகிறோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வண்டியில் வந்து ஒரு யாரோ ஒன்று இடிக்க வராங்க, ஸோ அப்படி வந்து நம்ம வைக்கலாம் இஸ் கோயிங் டு கிராஷ் மீ, ஸோ வந்து கிராஷ் பண்ண வந்துட்டா அப்படின்னு. ஸோ வந்து நம்ம ஃபேக்காக எப்பவுமே வந்து தம்ப்நெயிலுக்கு வந்து சில பேர் வந்து என்ன தமிழில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கீழே விழுட்டா ரத்தம் வந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்குது. இந்த மாதிரி ரொம்ப ஃபேக்காக நம்ம வந்து வீடியோ என்ன பார்க்கணும், நம்ம கடைசிலேருந்து இன்ன வரைக்கும் ஃபுல்லு பார்த்துட்டு போவோம் நம்ம வீடியோவை. ஸோ எங்கேயும் வந்து அந்த மாதிரி அந்த சீனே இருக்காது, தமிழில் இருக்க இல்லாத வந்து அந்த சீனே இருக்காது. ஸோ நம்ம வந்து எப்போவுமே நம்ம ஃபேக்காக தமிழில் இருக்கக்கூடாது, ஆடியன்ஸ் வந்து ஏமாற்றக்கூடாது. இருக்கிற விஷயம் வந்து தான் தம்ப்நெயிலில் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வந்து இந்த தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன ஆப் யூஸ் பண்ணணும், என்னென்ன இது பார்க்கணும் வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் பிக்சல் ஆப் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் கேன்வா யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் பிக்சார்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த 4 ஆப்பும் வந்து நல்ல தம்ப்நெயிலுக்கு வந்து நல்ல ஒரு சஜஷன்ஸ் தரும், உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் தரும் தம்ப்நெயிலுக்கு. ஸோ ஃப்ரீயான ஸ்டிக்கர்ஸ் இருக்குது பிக்சார்ட்டில். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, ஃபோட்டோஷாப்பில் சரி பிக்சார்ட் சரி நிறைய. ஸோ நம்ம வந்து எதில் எடிட் பண்ண பார்க்க போகிறீங்க வந்து பிக்சார்ட்டில் தான். ஸோ முதல்ல வந்து பிக்சார்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பிக்சார்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு எடிட் த ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் என்ன வேணுமோ அது சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போது இந்த ஆரஞ்ச் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆரஞ்ச் சூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ரைட் சைடில் உங்களுக்கு யூடியூப்னு தெரியும், இங்கே யூடியூப் அது மேலே கிளிக் பண்ணிட்டு ரைட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ வந்து நம்ம யூடியூப் சைஸில் வந்துடும் நம்மளுக்கு தம்ப்நெயில். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டெக்ஸ்ட் வேணால் டெக்ஸ்ட் இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது பக்கத்தில். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இதுலேயே. ஸோ டெக்ஸ்ட்டில் வந்து ஹவு டு கிரியேட் தம்ப்நெயில், ஸோ இது போட்டுட்டிங்கன்னா ஸோ இது போட்ட பிறகு இதில் தான் மெயின் விஷயம். ஸோ நம்ம வந்து எப்போவுமே என்ன கலர்ஸ் இப்போ வந்து இப்போ இந்த ஆரஞ்ச் கலர் இருக்குதுங்களா இங்கே, இப்போ ஆரஞ்சுக்கு வந்து இப்போ ஒயிட் கொடுத்தா ஸோ ஒயிட் வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக தெரியல. ஸோ நம்ம வந்து எப்போவுமே அட்ராக்டிவ் கலராக யூஸ் பண்ணணும். அட்ராக்டிவ் கலர்னால் வந்து 3 கலர் இருக்குது, ஒன்று ரேடியம் கலரு, ஒன்று ரெட்டு கலரு, அதுக்கப்புறம் ஒன்று பிளாக் கலரு. ஸோ இது மூணு கலர் தான் வந்து எப்போவுமே ஆடியன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ வந்து ஈஸியாக கலர்ஸ் வந்து டார்க்காக இருக்குங்களா, ஸோ ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ணும், அந்த வீடியோக்குள்ளே கிளிக் பண்ண வைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன கலர் யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்டு. ஸோ ரெட்டு யூஸ் பண்ணிட்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ரெட்டு வேணா இல்லை வந்து கீழே வந்து நான் சேஞ்ச் பண்ணோன்னா இங்கே சிம்பிள் இங்கே தம்ப்நெயில்னு கேன்சல் பண்ணிட்டு இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும். மறுபடியும் இங்கே ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டில் போயிட்டு தம்ப்நெயில் டைப் பண்ணிங்கன்னா ஸோ வந்து உங்களுக்கு இப்படி வரும். கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ராக்டிவ் பார்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ராக்டிவ் கலர் தான் யூஸ் பண்ணோம் நம்ம. ஸோ வச்சாச்சு. ஹவு டு கிரியேட் அ தம்ப்நெயில்னு இப்படி இருக்குங்களா. சரி இப்படி கொடுத்தாலும் வந்து பெரிய அட்ராக்டிவ் கலர் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இது வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஹைலைட்ஸ் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஹைலைட் வேணுன்னா கூட விட்டுடலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நான் ஹைலைட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளாக்கில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஹைலைட்டு பிளாக்கில் கொடுத்துக்கலாம்.
சரி கொடுத்துட்டு இப்போ ஆட் ஃபோட்டோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோ நான் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் ஃபோட்டோ வேணால் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் வந்து இந்த மோட் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன்னு ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரிமூவ் ஆகிடும். சரி இந்த மாதிரி ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி போட்டு சைடில் ஷேடோ இப்போ வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு பாண்டி தெரியுது, நம்மளுக்கு வந்து அட்ராக்டிவாக தெரியல. ஸோ வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்பிள் நம்ம ஷேடோ ஆட் பண்ண போகிறோம். இல்லை ஸோ ஷேடோ ஆட் பண்ணியாச்சு. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா ரைட்டு. ஸோ இது வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை, இன்னும் அட்ராக்டிவாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டிக்கர்ஸில் போயிட்டு எல்லோ ஷேடு ஸோ இப்படி குத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் இப்படி ஷேடு கூட இப்படி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு எல்லோ வேணாம், எல்லோ பிடிக்கல அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஷேட் நீங்கள் வச்சுக்கலாம். என்ன மாதிரி ஷேடு இருக்கட்டும். ப்ளூ ஷேடு இப்படி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸில் போயிட்டு அதோட பிக்சார்ட் லோகோ லைட் ஸோ இப்படி லோகோ கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு லைட் வேணால் லைட் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே அப்படி வானான் பட்சத்தில் வந்து ஒரு பிக்சார்ட் இது வந்து எடுத்துக்கலாம். ஸோ பிக்சார்ட் எடுத்துக்கலாம். நம்ம குடிச்சிட்டு பார்டர் வேணால் பார்டர் ஆட் பண்ணிக்கலாம் பிளாக்கில். குடிச்சிட்டு ஷேடோ ஒரு ஷேடோ இப்போ குடிச்சிட்டாங்கன்னா இன்னும் வந்து அட்ராக்டிவாக வேணும்னா வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ஷேடுங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். எந்த கலர்ஸ் வேணால் ரெட் இருக்கட்டும், பிளாக் இருக்கட்டும், ஸோ ஒயிட் இருக்கட்டும், எந்த கலர்ஸ் வேணால் நீங்கள் வந்து அந்த வீடியோ ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பிளாக் கொடுத்துக்கிறேன். ஷேடோ ஃபோட்டோ கொடுத்துக்கலாம் நம்ம இப்போது. சரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபோட்டோவில் வந்து நான் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம க்ளோ எஃபெக்ட் கொடுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம ஒரிஜினலாக வந்து ஃபோனை பார்த்துங்கிறோம் அப்படின்னு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் தம்ப்நெயில் அது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிக்கர்ஸில் போயிட்டு க்ளோ இது டைப் பண்ணிங்கன்னா இதை ஸோ ரொம்ப கலர்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். ஜூம் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஸோ இப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு இது வேணாம் ஒயிட் வேணும் அப்படின்னா ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஒயிட்டு சரி கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டிங்கன்னா சார் தம்ப்நெயில் ரெடி உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஈஸி ஸ்டெப்ஸில் நீங்கள் வந்து ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா வந்து தம்ப்நெயில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஓகே ஸோ இதோட வீடியோ எங்கே பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு நம்ம பக்கமாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற டிசைனும் உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.